அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது கோரைக்கிழங்கு என்ற ஒரு மூலிகையை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதனுடைய வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா கோரை, முத்தக்காசு, கோரைக்கிழங்கு, ஆங்கிலத்தில் நட்கிராஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. இது வயல்வெளிகளில் களையாக முளைக்கும் ஒரு புல் வகை. இதன் இலைகள் நீண்டும் தட்டையாகவும் காணப்படும். விதைகள் வேர்களுடன் நீள்வட்ட வடிவத்தில் கிழங்குகள் போன்ற அமைப்புடன் காணப்படும். இதனுடைய மருத்துவ பயன்கள் என்னன்னா, கோரையின் வேர் பகுதியில் உள்ள கிழங்கு முக்கிய மருந்து பொருளாக பயன்படுகிறது. இது குணப்படுத்தும் நோய்கள் எவை என்று பார்த்தால், ஆண் விந்து அணுக்களை பெருக்குகிறது, சிறுநீர் வியர்வையை பெருக்குகிறது, உடலின் சதைப்பகுதியையும் நரம்புகளையும் சுருங்கச் செய்கிறது, தாது வெப்பு அகற்றி உடலுக்கு பலம் உண்டாக்குகிறது. கோரைக்கிழங்கு சூரணம் 1 கிராமுடன் தேன் கலந்து காலை மாலை உள்நாக்கில் குழைத்து தடவி வர புத்தி கூர்மையாகும், உடல் பொலிவு உண்டாகும். சாலையோரங்களில் மற்றும் தோட்டங்களிலும் மற்றும் விவசாயம் சார்ந்த இடங்களிலும் களையாக முளைக்கும். வீட்டில் அஞ்சறை பெட்டியில் வைத்திருக்கும் பொருட்களை கொண்டு பாதுகாப்பான எளிய மருத்துவத்தை மேற்கொள்ளலாம். அந்த வகையில் கோரைக்கிழங்கும் ஒரு முக்கியமான பொருளாக விளங்குகிறது. பல்வேறு நன்மைகள் கொண்ட கோரைக்கிழங்கு எந்தவிதமான காய்ச்சலையும் போக்கும் தன்மை கொண்டது. குறிப்பாக மலேரியா காய்ச்சலை குணப்படுத்தக்கூடியது, மாதவிலக்கை தூண்டக்கூடியது. இளம் தாய்மார்களுக்கு பால் சுரப்பதற்கு கோரைக்கிழங்கு மருந்தாக பயன்படுகிறது. பூஞ்சைக்காளான் நுண்கிருமிகளை போக்குகிறது. உடலின் தோல் சுருக்கத்தை போக்கி மென்மையாக தருகிறது. சிறுநீர் பெருக்கக்கூடியதாக விளங்குகிறது. வெள்ளைப்போக்கு, இடுப்பு வலி, அடிவயிற்று வலி, கருப்பை புண்கள் போக்கும் மருந்தாகவும் விளங்குகிறது. கோரைக்கிழங்கு பொடி, கஸ்தூரி மஞ்சள் பொடி, சந்தனப் பொடியுடன் பால் சேர்த்து நன்றாக கலந்து முகத்தில் பூசி வந்தால் சுமார் 10 நிமிடங்களுக்கு பின்னர் குளித்து நீரில் கழுவ வேண்டும். இவ்வாறு வாரம் ஒரு முறை செய்து வர முகச் சுருக்கம், கண் கருவிழி சுருக்கம், தோல் சுருக்கம் போன்றவை சரியாகும். முகப்பரு வராமலும் தடுக்கும், மருக்கள் விலகி போகும் என பல்வேறு நன்மைகள் கொண்ட கோரைக்கிழங்கு தோல் நோய்களை குணப்படுத்துகிறது. அழகிய மனம் பொருந்தி அந்த கோரைக்கிழங்கு வியர்வை நாற்றத்தை போக்குகிறது. தோலுக்கு மென்மையும் பொலிவையும் கொடுக்கிறது. உடல் வலியை போக்கும். காய வைத்த கோரைக்கிழங்கு பொடி ஆகியவை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். கோரைக்கிழங்கு 5 கிராம் வரை எடுத்து லேசாக நசுக்கி கொண்டு இதனுடன் 1/4 ஸ்பூன் சுக்குப்பொடி, பனங்கற்கண்டும் சேர்த்து 1 டம்ளர் நீரில் கொதிக்க வைத்து இதை வடிகட்டி குடித்து வந்தால் காய்ச்சல் தணியும். இது தைலங்களில் மணத்துக்காக சேர்க்கப்படுகிறது. உடல் வலியை போக்கும். சிறுநீர் பாதையில் ஏற்படும் தொற்றை சரி செய்யும் கோரைக்கிழங்கு மருந்து எப்படி நாம் தயார் செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். கோரைக்கிழங்கு, வெந்தயம், சோம்பு, பனங்கற்கண்டு. தேவையான பொருட்கள்: கோரைக்கிழங்கை நசுக்கி எடுத்து இதனுடன் ஊற வைத்த வெந்தயம், சோம்பு, பனங்கற்கண்டு சேர்த்து 1 டம்ளர் நீர் விட்டு கொதிக்க வைத்து இதை வடிகட்டி குடித்து வந்தால் நீர்த்தாரையில் ஏற்படும் தொற்று குணமாகும், அல்சர் சரியாகும். கோரைக்கிழங்கு பல்வேறு நோய்களை போக்கும் நல் மருந்தாகவும் விளங்குகிறது. சிறுநீர் எரிச்சலோடு வெளிவருதல், சிறுநீரோடு இரத்தம் வெளியேறுதல் உள்ளிட்ட பிரச்சனைக்கு கோரைக்கிழங்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்கிறது என்று சொல்லி மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சவுந்தரராஜன். நன்றி, வணக்கம்.